சந்தீப் ரெட்டி வங்கா டைரக்ஷனில் ரன்பீர் கபூரோட ஆக்டிங்கில் வெளியான அனிமல் மூவி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் அனிமல் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட டைரக்ஷனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது சந்தீப் ரெட்டி வங்கா டைரக்ட் பண்ண போகிற பிரபாஸ் வச்சு ஒரு படம் தான் ஸ்பிரிட். இந்த படத்தோடைய அஃபிஷியல் அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க. படம் வந்து March 5 அன்னைக்கு நெக்ஸ்ட் இயர் 2027 ரிலீஸ் ஆகும். அதுவும் குறிப்பாக 8 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகும், 3 ஃபாரின் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கொரியன், சைனீஸ்னு இந்த மாதிரி லாங்குவேஜஸில் கூட இந்த படத்தை கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இந்த படத்துலேருந்து ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட்னு பார்த்தீங்கன்னா விவேக் ஓபராய் இந்த படத்தில் மெயின் வில்லனாக நடிக்க போகிறாரு. எல்லாருக்குமே பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா லாஸ்ட் மூவியில் அனிமல் மூவியில் எப்படி பாபி டியோலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்தில் கண்டிப்பாக விவேக் ஓபராய்க்கும் ஒரு கம்பேக் மூவியாக சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக அவர் நடித்த படங்க அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆனதில்லை. இந்த படத்து மூலமாக கண்டிப்பாக அவரோட கம்பேக்கே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா பார்க்க டார்க் கிராப்ஸில் கையில் கத்தியோட அண்ட் பார்க்கவே ரொம்ப டெட்லியாக இருந்தது. குறிப்பாக மிரட்டலாக இருக்கார் விவேக் பார்க்கவே. இந்த படத்தோட ஃபீமேல் லீடாக திருப்தி தான் நடிக்கிறாங்க. அண்ட் கூடவே நம்ம ஐஸ்வர்யா தேசையும் இந்த படத்தில் முக்கியமான ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் பிரகாஷ் ராஜுமே நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் லாஸ்ட் வந்த அப்டேட்டில் பிரகாஷ் ராஜோட நேமை தூக்கிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து சந்தீப் ரெட்டி வங்காக்கும் பிரகாஷ் ராஜுக்குமே அந்த கிரியேட்டிவ் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு போல். அதனால் பிரகாஷ் ராஜ் இந்த படத்துலேருந்து வெளில வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாக தான் தெரியுது. அண்ட் படத்தில் ஹீரோவாக இருக்கக்கூடிய நம்ம பிரபாஸ் வந்து ஒரு காப்பாக நடிக்கிறாரு. அண்ட் குறிப்பாக நியூ இயரில் வந்து அன்றைக்கி போஸ்டர் பார்த்துருப்பீங்க. சட்டை இல்லாமல் அடிப்பட்டு ரத்தத்தோட அண்ட் கையில் சரக்கு பாட்டிலோடன்னு அண்ட் கூட நம்ம டிம்பிள்னு இந்த ரெண்டுமே வச்சு பயங்கரமான ஒரு போஸ்டரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. போஸ்டரே பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அண்ட் படத்தோடைய ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நான் ஸ்டாப் 95 டே ஷூட்டிங் ஷூட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குறிப்பாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் நமக்கு இந்த படம் வெளி வந்துடும். ஸோ பார்ப்போம் படம் என்ன மாதிரியான ஒரு பெரிய பட்ஜெட்டோட என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விவேக் ஓபராய் இந்த படத்தில் வில்லன் நடிக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்கு என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கொரியன் மாமா டான்லி இந்த படத்தில் நடிக்கிறதா நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் அதை வந்து அவங்க எப்போ அஃபிஷியலாக ரிவீல் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.